அண்ணே, கதையை பாத்தீங்களா? அவன் செஞ்ச தப்புக்கு அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கான்னு சொன்னாங்க. இப்ப ஏதோ டூர் போற மாதிரி வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். மாயா, சூப்பர், கலக்கிட்ட. ஆமா, இதான் நீ சொன்ன ஐடியாவா? ஏய், நீ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா வீடியோவே மாத்திட்டியா? ஆமா, உனக்கு எப்படி இது கிடைச்சது? ஜெயிலுக்குள்ள இருக்கிற கான்ஸ்டபிளை வச்சு வீடியோ எடுத்து கொடுக்க சொன்னேன். சூப்பர் பொண்டாட்டி, சூப்பர். எப்படி வீடியோ மாறுச்சு பாத்தியா? இப்படிதான் அவன் காசு கொடுத்து ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு போயிருக்கான். இந்த வீடியோ எப்படி இங்க? மாயா வேலைதான் போல. புவனேஸ்வரி, உங்க வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சு உள்ள போயிருக்கான். ஆனா ஊர் செல்வாக்க வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல, இது ஏதோ போலி வீடியோ. என்ன, அதுல இருக்கிறத ஓம் பையனே இல்லைன்னு சொல்ல போறியா நீ? என்னங்க ஐயா இது? சட்டம் தண்டிக்கும்னு பார்த்தா இப்படி காசை வாங்கிட்டு அவனை வெளியில விட்டுருக்காங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்க இருக்கிறதுனாலதான் நல்ல போலீஸ்க்கும் கெட்ட பேர் வருது. ஜெயில இப்படிலாம் வேற நடக்குதா? இப்படி உள்ள போய் சொகுசா இருக்கிறதுக்கு பேர் தான் தண்டனையா? ஐயா, இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஊரையை ஏமாத்தி அரசாங்கத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கல நீ. வா, உடனே இத போலீஸ் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லு. சரிண்ணே, நான் சொல்லிடுறேன். நான் பேசிடுறேண்ணே. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணே. மாயா, பெரியம்மா, எனக்கு வேணா நான் குக் பண்றேன். ஹே, நீ சமைக்கிறியா? என்ன காமெடி பண்றியா? நீங்க வந்ததுல இருந்து சுடு தண்ணி கூட போட்டதில்ல, நீ சமைக்க போறியா? இங்க பாரு, நீ சமைச்சனா இந்த வீட்ல யாரும் சாப்பிட முடியாது. அதுவும் வெளியில இருந்து வரவங்க நீ சமைச்சது சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா யார் பழி ஏத்துக்கிறது? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமைக்கிறேன். நீ சமைப்பமா, ஆனா யாரு சாப்பிடுறது? அண்ணி, இவ பேச்சு கேட்டுட்டு நீங்க எதுவும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. இவ சமைச்சது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுவும் வெளியில இருந்து வரவங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு தான் அசிங்கம். நான் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. பெரியம்மா, அவங்கள விடுங்க, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். இல்ல வேண்டாம் மாயா, நானே பண்ணிடுறேன். ஏன் பெரியம்மா, உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆஹா, அதுக்கு இல்லடா. உனக்கு முன்னாடியே சமைச்சு பழக்கம் இல்லல்ல, அதான். அதுக்கு என்ன, இன்னைக்கு பழகிக்கிட்டா போச்சு. அதை இன்னொரு நாள் பொறுமையா பழகிக்கலாம். இன்னைக்கு வேண்டாமே, சரியா? பயப்படாதீங்க பெரியம்மா, என்னால யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் சமைக்கிறேன், நீங்க எப்படி சமைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஐயோ வேண்டாண்டா, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது பெரியம்மா, இன்னைக்கு நானே குக் பண்றேன். நீங்க வந்து என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தியா, இவ்வளவு சொல்லியும் கேட்காம அவளே சமைக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. இன்னைக்கு இவள அண்ணி என்ன, அவளே சமைக்கட்டும், விட்டுருங்க. என்ன நீயும் இப்படி சொல்ற? அவ சமைச்சா நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். அதனாலதான் அவளே சமைக்கட்டும் நான் சொல்றேன். என்ன சொல்ற? அண்ணி, மாமாவுக்கு இவதான் சமைச்சான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? கண்டிப்பா கோவப்பட்டு கத்துவாரு. அதனாலதான் அவளே சமைக்கட்டும்னு சொல்றேன். அவ எப்படியும் நல்லா சமைக்க போறதில்ல. அத சாப்பிட்டு வெளியில இருந்து வந்தவங்களும் குறை சொன்னா அது மாமாக்கு இன்னும் அவமானமா தானே போகும். அதெல்லாம் சேர்த்து வச்சு மாயாவை நல்லா கத்தி தீத்துருவாரு. நீ அப்படி வரியா? அதனாலதான் நான் சொல்றேன், அவளே சமைக்கட்டும்.
எல்லாரும் நல்லா இல்லைன்னு கேள்வி கேட்கும் போது மாயா தான் சமைச்சான்னு போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாப்போம். நல்லாதான் யோசிக்கிற. அவளே சமைக்கட்டும். இன்னையோட அவ சமையல் பக்கமே போக கூடாது. உப்பு நான் போடுறேன் இரு. நோ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இருங்க. இவ்வளவு சீக்கிரம் சமைச்சு முடிச்சிட்டா? இதுலயே தெரிய வேணா அவ சமைச்ச லட்சணம் எப்படி இருக்கும்னு. இத எப்படியும் வாயில வைக்கவே முடியாது. எல்லாம் ஒவ்வொரு பெரியம்மா. ஒரு நாள் சமைக்கிறதுக்கே எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. தினமும் நீங்க இதை எப்படி பண்றீங்க? உங்களுக்கு கஷ்டமாவே தெரியலையா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிடணும்னு செய்யறப்ப எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லாரும் வயிறார சாப்பிட்டா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். சூப்பர் பெரியம்மா. நீங்க எப்படியோ குக்கிங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிச்சிட்டேன். சரி நீங்க வாங்க. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியே டயர்டா இருப்பீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க.